ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கமெண்ட் படிக்கணுக்காக தான், இந்த செல்லுக்காக தான் அந்த பையன் கடையெல்லாம் காமிச்சேன். நீங்களே நினச்சிருப்பீங்க நிறைய பட்ஜெட் பண்ண வந்திருப்பீங்க அப்படின்னு. ஓகேவா? நிறைய உறவுகள் கேட்டிருந்தாங்க, அதுக்காக வேண்டியது அந்த வீடியோ. ஓகேவா? என்ன அப்படின்னா, அதாவது நிறைய பேர் இனிய காலை வணக்கம் ரவி அண்ணா, அதேமாரி குட் மார்னிங் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபோன் அமல் ஃபோன் சொல்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு செல்லுக்கு ஸ்டாண்டு எதுன்னு பாருங்கள், காமிக்கிறேன். ஓகேவா? ஸ்டாண்டு வைக்கணும். அவங்க குறுக்குறையை தொங்க போட்டிருக்காங்க, அவங்களுக்குள்ளே வைக்கிறது தான் ஸ்டாண்டு. ஓகேவா? வச்சாச்சு. ஓகேவா? ஃபோன் வாங்கியாச்சுங்க. ஓகேவா? இது வேறு குறுக்குறி வேறு பறந்துட்டுருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சரிங்களா? ஒரு வித்தியாசமான வீடியோ காமிக்கிறேன் அப்படின்றது. இப்போ பாருங்கள், அது என்ன அப்படின்னா இந்த வார்த்தை தான், சரிங்களா? இந்த பையன்கிட்ட என்னுடைய சேனல் எடுத்து, ஏன்னா வேறு செல்லு இல்லைங்க, அதான உண்மை. என்னோடய செல்லு எடுத்து என்னோடய சேனல் எடுத்து நான் படிக்கிற அந்த கமெண்ட்ஸ்லாம், அதாவது நிறைய உறவுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவினா இனிய காலை வணக்கம், இனிய மதிய வணக்கம், இனிய மாலை வணக்கம் அப்படின்லாம் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் யாரா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன். ஏன்னா நிறைய உறவுகள் 1-2 பேரும் மட்டும் சொல்லுவாங்க, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரும் படிக்க இருந்தால் டைம் போயிடும். ஓகேவா? அதில் ஒரு 10-15 கமெண்ட் மட்டும் நான் படிக்கிறேன் மெயினாக. ஓகேவா? அது என்ன இப்போ அதை ஏன் கமெண்ட்ஸ் படிக்கலை, உங்கள் கமெண்ட்ஸ் படி எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸாக யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஷார்ட்ஸ் வீடியோவில் எடுத்திருக்கேன். யார் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்னுடைய லாஸ்ட்டு வீடியோவாக இருக்குது, நான் அது ஷார்ட்ஸ்லேயே எடுக்கிறேன். ஓகேவா? யாருன்னு பார்க்கலாம்க்கா. ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் யார் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுத்த உடனே வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே இதை நினச்சிக்கிடாதீங்க. ஜான் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் ரவி அப்படின்னு இருக்காங்க, டான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப நன்றிங்க. அடுத்து ரவியண்ணா சூப்பர் அப்படின்னு இருக்காங்க, ஜெயம் நாகராஜ் அவங்க வந்து. ஓகே, அடுத்து பார்க்குறேன். அடுத்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதா வெங்கட், அவங்க வந்து வேறு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். அம்மாச்சி சூப்பர் கிரேட் அப்படின்றது. ஏன்னா அந்த சாப்பாடு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு எப்போ போனால் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக வேண்டி சாப்பாடு கொடுத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு இருக்காங்க. எம்பி செல்வி சிஸ்டர் அவங்க ஐடியிலேருந்து, எம்பி செல்வி அவங்க ஐடியிலேருந்து. அடுத்து நூரக் ஷாக் அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பாருங்கள், தெரியுதானு தெரியல. They were that nice early lady brought the plate of food. It's like a loving mother serving her son who has come home after a day's work. A very pleasant sit. SGHT. Enjoy your food, ரவிச்சந்திரன் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அம்மா. அடுத்து வணக்கம் அண்ணா, இந்த அம்மாச்சி வீட்டில் உங்களுக்கு எப்பவுமே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அது ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லென்த் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? கமெண்ட் படிச்சுட்டு இதில் மெயினாக നല്ല ഇഷ്ടപ്പെട്ട അത് ചെയ്യാൻ അതിൽ ഒരു ഇതിൽ എടുത്തിട്ട് അത് കട്ടാക്കിയിടും, ബാക്കിയെല്ലാം കണ്ടന്റ് ഇല്ല. ഇത് കമാൻഡ്സ് ഇട്ടുണ്ട്, ഇത് ഈ കമാൻഡ്സ് ഇട്ടിട്ട് അടുക്കള ഇന്ന് ഇത് ഇത്ര വീഡിയോസ് ഇട്ട് ഇതുവരെ ഞങ്ങൾ കമാൻഡ്സ് പഠിച്ചിട്ടില്ല, ആദ്യമായിട്ടാണ്. அடுத்து சிந்து அவங்க வந்து ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, கோயம்புத்தூர் சிந்து வாழ்த்துக்கள் அண்ணா, அடுத்த தடவை வருமானம் வரும்போது நீங்கள் ஒரு 2 வீலர் வண்டி வாங்குங்க அப்படின்னு இருக்காங்க. அதான் யூடியூப்லேருந்து. சரிங்களா? பார்க்கலாம், கடவுள் அடுத்த ட்ரிப்பு இப்படி வச்சுருக்காரு, பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து ஒருத்தங்க யார், பிரிச்செண்டி மில்லி அண்ணா, நாங்கள் புது சப்ஸ்கிரைபர், உங்களுக்கு லைக் பண்ணுவேன், கமெண்ட் போடுவேன் அப்படின்னு இருக்காங்க. கட்டாயமாக போடுங்க. ஓகேவா? அடுத்து ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க, தேவி கனகராஜ். ஹாய் ப்ரோ, ஹவாரி அப்படின்னு இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து தேவி கனகராஜ் அவங்க வந்து. ஓகேவா? ஏன்னா இதில் நிறைய
நிறைய பேர் கேட்டிருக்காங்க பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அடுத்து வேறு போட்டிருக்கா முத்து மீனா அதாவது லக்ஷ்மி கிருஷ்ணன் அவங்க வந்து யூடியூப் சம்பளம் சொல்லிட்டீங்க. ஓகே, அந்த ரவி உங்களோட சேர்ந்து லைவில் வந்தார், உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொல்லி பணம் கேட்கலையா ப்ரோ? அவருக்கு உண்டானதை கொடுக்கணும்னு சொன்னீங்க, பரவாயில்லன்னாரு, ஃபியூச்சரில் கேட்டாலும் கேட்பாரு, பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. அந்த கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் காசு கொடுத்தோம்னு வீடியோ போட்டேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 3000 தரம்னு சொல்லியிருந்தேன், அதை வந்து அனுப்பி விட்டாச்சு, ஏடிஎம்மில் அனுப்பி விட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, வேறு நினச்சிக்கிடாதீங்க நீங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அதே லக்ஷ்மி கிருஷ்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க, குட் ப்ரோ, சொன்னதை காப்பாற்றிட்டீங்க, பணத்திற்காக பிரச்சனை வேண்டாம்னு தான் கேட்டேன் ப்ரோ. சரி, தவறாக நினைக்க வேண்டாம், 1,00,000 சப்ஸ்கிரைபர் வர வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. யார்? லக்ஷ்மி கிருஷ்ணன் அவங்க ஐடியில். ஓகேவா, அடுத்து ஒரு என்ன போட்டிருக்காங்க, ரவி சார் காலை வணக்கம் அப்படின்னு இருக்காங்க. ஓஐடியிலேருந்து மோகன் சார், சொந்த ஊரில் தொழில் தொடங்கி முயற்சி பண்ணுங்கள், பல வருடமாக இங்கே இருந்துட்டீங்க, இனியாவது மனைவி மக்களுடன் நேரம் செலவு பண்ண வேண்டும், இளமை போனால் வராது, குடும்பத்தில் சுற்றுலா, கோயில், சொந்தம், பந்தங்கள், விசேஷம் என்று இனி வரும் வாழ்க்கையை வாழ வேண்டும், உரிமையோடு சொல்கிறேன் ப்ரோ, தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது மோகன் சார் கேட்டிருக்கீங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஊர்லேருந்து இப்போ பசங்க படிச்சுருக்காங்க, அதனால் ஊரில் திடீர்னு பார்க்கல, இப்போ வந்து நம்ம ஒரு வேலையோ இல்லை ஒரு தொழில் ஏதாவது ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் காசுலாம் வேணும், அதுக்குள்ளே முதலீடு இல்லை நம்மள்கிட்ட இல்லை, திரும்ப பார்க்கல, அது புதுசாக இப்போ தொடங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து பழக்கப்பட்ட ஏரியா, எங்கே போனாலும் 10,500 பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு காரணம் தான். சரிங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே பழகின ஏரியாவில் கொஞ்ச நாளைக்கு பசங்க படித்து முடிக்கிற வரைக்கும், படித்து முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க, நம்ம இந்த சைடில் செட்டில் ஆகாமல் இல்லை ஊரில் செட்டில் ஆகாமல் ஏதாவது ஒரு முடிவு சொல்லிடுவேன். ஓகேவா, நீங்கள் கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றி மோகன் சார், ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் அண்ணா, மேலும் மேலும் வளர இறைவன் வேண்டி வாழ்த்துகிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஜீவன் பிரின்ஸ் அவங்க ஐடியிலேருந்து. ஓகேங்களா, அடுத்த இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருக்காங்க. கிருத்திகா ஷார்ட்ஸ் அவங்க விளாக்ஸ் அவங்க ஐடியிலேருந்து. ஓகே, ரொம்ப நன்றிங்க. இன்னும் நிறைய உறவுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து சாந்தி தங்கராஜ் அவங்க ஐடியிலேருந்து, பல தோல்வியில் பின்னாடி தான் வெற்றி என்ற படிக்கட்டை கடவுள் காட்டுகின்றனர், கடவுள் காட்டுகின்றார், என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், தோல்விகளை சகித்து கொண்டு முன்னோக்கி நடக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. யார்? சாந்தி தங்கராஜ் அவங்ககிட்டேருந்து. இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, செய்யும் தொழிலே தெய்வம், இந்த பாட்டு தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. ஓகே, மோகன் சார் என்ன சொல்லியிருக்காங்க, ரவி சார் இது கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது, கோபமாக இருக்குது, விரைவில் உங்கள் சொந்த ஒரு நல்ல தொழில் நீங்கள் தொடங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. அடுத்து நூறு ஷாக் அவங்க இது வந்து வெரி ட்ரூ, education is not only means of survival, self-confidence, focus, honesty and hard work with a trait in heart can make a man and his family live happily. A sturdy income, selling breakfast, lunch, tea and snacks is enough for normal household. ஓகேவா, புரியுது என்னன்னு தெரியல, நானும் படிச்சுருக்கேன், எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அது நாங்கள் கச்சவடத்துக்கு நடக்கும்போது எத்தனை சூடுன்னு അറിയാം, ഭയങ്കര ഇതാണ്. അതാണ് സമ്മതിക്കണം, 12:30 1 മണിക്ക് നടക്കല്ലേ, അതങ്ങനെ ഇരിക്കണം, തലയിൽ വെയിറ്റും പുകയൂല, തല പുകയും, പിന്നെ ഇതിൻ്റെ പ്ലാസ്റ്റിക്കിൻ്റെ ചൂട് അല്ലെങ്കിൽ ചൊറിച്ചിലുണ്ടാവും, പ്ലാസ്റ്റിക് വേവില്ല. അതിപ്പോൾ ഉച്ചയ്ക്ക് എല്ലാവരും നടക്കേണ്ടവരോ കുറച്ച് നേരം ഇരിക്കും, അന്ന് എടുത്തോ ഭയങ്കര സൗണ്ട്, ലോറി സൗണ്ട്, ബസ് സൗണ്ടൊക്കെ കേൾക്കണേ ഇല്ല. അപ്പം പിന്നെ അതിപ്പോൾ കേട്ടില്ലെങ്കിൽ പിന്നെ ആർക്കും കേൾക്കില്ല, പിന്നെ വ്യൂവേഴ്സ് ഒന്നും പോകില്ല. അടുത്ത പുറത്ത് കേട്ടിருக்காங்க யார் அப்படின்னா, சப்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ளோரேட் நைஸ் கிரேட் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நான் ஒரு டான்ஸு சாங்ஸ் கூட பண்ணி பார்த்தீங்கன்னா, அது பாவம் நீங்கள் யாரும் இல்லாமல் வச்சு ட்ரை பண்ணுறீங்க,
சாய் பல்லவி தெலுங்கு சாங் டான்ஸ் ட்ரை பண்ணுங்க அண்ணா ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்றக்கா அந்த டான்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே பண்ணுறேங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க. யாருன்னா அதாவது நீங்கள் வந்து செல்வமாதா வந்து இதில் வந்து 2 லவ் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க. சரிங்களா? நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான். அம்மா அப்பா பார்த்து முடிச்சது. அவங்க அம்மாவும் எங்கள் அம்மா அப்பா பார்த்து முடிச்சது தான். ஓகேவா? அது அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, நான் ஹிந்து கோயில் போவேன். நானும் சர்ச்சுக்கு போய் அவங்க ஹிந்து கோயில் போகிறாங்க. இதுக்குள்ளே ஒரு இதுமாரி மனசு ஒற்றுமையாக இருக்கு எங்களுக்கு. ஓகேவா? இதுதான் அது வந்துட்டு வைரலாயில பாட்டு. ஏது பாட்டு கொடுக்க பரவாயில்ல கொடுக்க അറിയില്ല. കൊടുത്തായി ആ മ്യൂസിക് സൗണ്ട് ചെറുതായി വെച്ചിട്ട് നിങ്ങളെ വോയിസ് കൂട്ടി വെച്ചാൽ അപ്പൊ ചെറിയൊരു പാട്ടുണ്ടാവും. അത് രസം. നിങ്ങൾ എന്തിലെ എഡിറ്റ് ചെയ്യുന്ന ഇൻഷോട്ടിലുണ്ടാവും ഉണ്ട്. ഞാനത് നോക്കില്ല. പെട്ടെന്ന് വേവ് എടുത്തെടുത്ത് അതൊക്കെ കളിക്കുന്നുണ്ട്. ഡാൻസ് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് ഡാൻസിന്. പക്ഷേ ഇതില്ല കഴിഞ്ഞു. இங்கே நிறையா கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருக்கேன். ஏதோ ஒரு 5-6 கமெண்ட்ஸ் படிச்சிருக்கேன். நிறையா கமெண்ட்ஸு படிக்க டைம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் கொடுத்த பையன் கேட்டுட்டு இருக்காப்புல தலையை சொரிஞ்சிட்டே இருக்கான். அப்படி யாராவது நினச்சிக்கிடாதீங்க. இந்த வீடியோலாம் காமிச்சு உள்ளே உங்களுக்கு வீடியோலாம் காமிச்சோம் பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரொமோட் வீடியோன்னு நினச்சிடாதீங்க. இந்த மொபைல் வாங்குறதுக்காக வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா 2 மொபைல் வேணும். ஏன்னா ஒரு மொபைலில் நம்ம பிடிக்கிறதுக்கும் ஒரு மொபைலில் இப்போ கமெண்ட் படிக்கிறதுக்காக வேண்டியது. அதனால தான் வாங்கினேன். வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. சரி வந்ததுக்காக வேண்டியது 1-2 விலைகளை சொல்லிடுறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்களா மூங்கில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மூங்கில். இது நம்ம பெரிய வீட்டுக்கெலாம் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கெலாம் தோதுப்படாது. நமக்கு போடுற அளவுக்கு வசதி இல்லை. சின்ன ரூமு தான். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா வேலை அப்படின்னு இருக்காப்புல. இது என்னப்பா சீட்டில் போடுறது? ஆமாங்க 1800. 1800ங்க. அது 1800. இந்த மேலே இந்த கோடாங்கி இருக்குது ஆமாங்க அது 550 ரூபாயா. அதுக்கடுத்து அந்த ஊஞ்சல் என்னப்பா ஆடுறோம் ஊஞ்சல் ஆடுறோம்ல. ஆமாம் அதுவும் 550 ரூபானுங்க. சரிங்களா? ஆமாங்க அந்த ஊஞ்சலுக்கு 500 சொன்னதுக்கு அப்படி சொல்லாதீங்க. எல்லோரும் பார்த்துட்டு இருந்து என்கிட்ட வாங்க போகிறாங்க, அப்புறம் கம்மியாக கேட்பாங்க அப்படின்ட்டான். பயந்துட்டான். நீங்கள் எதுவும் நினச்சிக்கலாம் 800 ரூபாயா. நிறையா கடைக்காரங்களுக்கு விலையை சொல்லி போட்டு நிறையா கடைக்காரங்க பார்த்துக்கிட்டு இருந்துட்டு யோ என்னையே அங்கே உட்காந்து வீடியோ போட்டு விலையை சொல்லி போட்டுங்க வந்து கம்மியாக கேட்க போகிறாங்க, நான் விலை கூட கொடுக்க அப்படின்பாங்க. ஏதோ கேரளா வயநாடு வந்தீங்கன்னா இந்த கடையில் உள்ள விலையை தான் சொல்லியிருக்கேன். சிலப்போ 1-2 கடையில் கம்மியாக கிடைக்கும் நம்ம ஊரில், சிலப்போ கூட கிடைக்கும். எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. ஓகேவா? இது யாரும் இப்போ வயநாட்டில் வந்து நம்ம ஊருக்கு யாரும் சுமக்க மாட்டாங்க. இப்போ யாரும் கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா காரில் வரவங்க டூரிஸ்ட் வரவங்க யாரும் வாங்கிட்டு போக மாட்டாங்க. அப்படி வாங்கிட்டு போனாலும் பார்த்துக்கோங்க. அந்த பையன் வைக்கப்பட்டு இருக்கான். ஓகேவா? பாருங்கள். ஏதாவது நிறைய கமெண்ட்ஸ் விட்டுருந்தேன் படிக்கலை, ரவியனை படிக்கலை, நம்ம கமெண்ட்ஸ்லாம் படிக்கலை அப்படின்னு யாரும் கோவிச்சுக்கிடாதீங்க. ஓகேவா? பாருங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரொமோட் வீடியோன்னு நினச்சிக்கிடாதீங்க. ஓகேவா? ஓகேங்க. பாய்ங்க. நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன். வியாபாரத்துக்கு வந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன். இந்த பாருங்கள் ரோட்டில். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வயநாட்டிலேருந்து நம்ம சுல்தான்பத்தி இருக்குது பார்த்தீங்கன்னா. வயநாட்டிலேருந்து கர்நாடகா ஸ்டேட்டு போகிற வழியில் கல்லூர் முத்தங்க இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 67ங்கிற ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் நான் பேசியிருக்கேன். ஓகேவா? நான் வந்த இடத்துல உட்காந்து வீடியோ போடுறேன். எல்லோரும் பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேங்களா? ஓகேங்க. பாய்ங்க. சரி பார்க்கலாம். அம்மல் இருந்தாப்பா உன்னுடைய கேமரா பிடிச்சிக்கப்பா. இப்படி இந்த இப்படி நீ சரி இப்படி அது குழப்பமில்ல பிடிச்சா ஆம்பாடா. என்னடா வைக்கப்படுறான் அந்த பையன் தாங்க. சரி ஓகேங்க. பாருங்கள்.